நான் தான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிட்டாரு. அப்படியா விஜய் கிட்ட நீ கால் பண்ணி சொன்ன? ஆமாடா, அவர் நான் பேசுறது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. அவரும் நல்லா தான் பேசினாரு. எனக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. யாருக்கு? அவர் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். எவ்வளவு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா. அவன் பேசட்டும், நீ சொல்ல சொல்லு மா. அவர்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி ஒரு கார் வாங்க 2 கார் புக் பண்ணிட்டேமா. ஐயோ வேண்டாம்டா, போதும் சொன்ன கேளு. அதுலமா ஓனர் பயங்கர ஹாப்பி ஆகி எனக்கு அடுத்த மாசம் சாலரி டபுள் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாரா. அது மட்டும் இல்ல, அடுத்த வாரம் சூப்பர் ஸ்டார் வீட்டுல இந்த கார் வாங்கலாம். அங்க என்ன போய் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிருக்காரு. ஏய் நிறுத்துறா, சொன்ன கேளுடா. அவன் இவ்வளவு ஆர்வமா சொல்லிட்டு இருக்கான். அவனே நினைக்கிறீங்க? அப்போ அடுத்த வாரம் சூப்பர் ஸ்டார் வீட்டுல பார்க்க போறேன். ஆமா சரி சரி. ஆனா இந்த எங்க போய் பாத்துக்கலாமா? இத நீயே பாரு, குடும்பத்தை இது டீலர்ல இருக்க பாட்டுல கரெக்டா சொல்லுடா. நீ வேலை பார்க்கறனா? எல்லாரும் 2வது ஷோ பார்க்க போறீங்க. அதனால இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பாத்துறேன். 2x மோட். போய் தான் சொல்லிட்டு இருக்கேன். என் வீட்டுல சொல்ல அம்மா பாக்க ஏதோ தெரியுமா? உனக்கு இது முன்னாடியே தெரியுமா? இல்ல அது 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 வந்துங்க. அது சொல்லுங்கல்ல. ஆமாங்க எனக்கு தெரியும். பாத்தியா எல்லாம் தெரிஞ்சதா அம்மாவே சாப்பாடு எடுத்து கொடுத்துருக்க. இல்லைங்க, அவன் வேலை தேடிக்கிட்டு தான் இருக்கான். இன்னும் எனக்கு தெரியாம என்னென்ன வேலை வீட்டுல பண்ணிருக்கேன். இது முன்னாடி பத்திர தரமான வச்சா இப்ப இது வேற. நான் ஒண்ணும் இவன் வேலைக்கு போறது கூட பிரச்சனை இல்லப்பா. ஆனா என்ன நல்லா பேச்சு பேசலாம். நான் ஒரு வாரம் கால் போயிடுச்சு, வேலை இல்லாத வீட்டுல சொல்லல. அன்னைக்கு என்ன நல்லா கேட்டாவன். பாருக்கு வேலைக்கு போடா, அதான் உனக்கு சரியான வேலை. சாரி என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? பாக்கி கூடி போய்கிட்டு இருக்கீங்க. ஏய் அப்படி பண்ண கூட பரவாயில்லடா, அதுவும் கௌரவமான வேலை தான். ஆனா வெட்டி முண்டை தண்டச்சோறு போய் பஞ்சு தூக்கி சொல்லிட்டு என்ன இருக்க பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப நாளைக்கு வரும்போது உனக்கு வேலை இல்லை. அது மாதிரி தான் அன்னைக்கு எங்க கால் வாங்க விடாம போய் சொல்லி அனுப்புனியா? மனோஜ், உங்களுக்கு ஜாப் இல்லனா வீட்ல சொல்லிட்டு வேற வேலை பார்க்க வேண்டியதானே? எதுக்கு இப்படி போய் சொல்றீங்க? உங்களை நம்பி நாங்க வந்து இன்சல்ட் ஆயிப்போம். இந்த வீட்டுக்கு வேலை பூக்குறது தான் உனக்கு எவ்வளவு பிரச்சனை? ஏண்டா வேலை இல்லாத வேலைக்கு நீ எங்களை கேள்வி கேட்கிறா? உன்ன சொல்லக்கூடாதா? நீங்க பவுல் பாருமா என்ன சௌரியமா? அது அன்னைக்கு சொன்னேன்ல, மனோஜ் சம்பாதிச்சு சம்பளம் கொடுக்குறாரு, உங்களை மாதிரி வேலை போறப்ப போய் சொல்லல. என்ன சொல்லுவேன்? உன் புருஷன் முட்டை முட்டையா போய் சொல்லிருக்கான், கேட்டல? விஜய் சூப்பர் ஸ்டார் எல்லாம் இவருக்கு லைக்ஸா. ஒரு ரூபா கூட சம்பாதிக்கிறது வழியில பேச்சு மட்டும் பெரிய வெள்ளக்காரர் மாதிரி பேசுறான். ரோஹிணி, இந்த நேரத்துல நான் சொல்லி காட்டுறேன்னு நினைக்காதீங்க. ஆனா அன்னைக்கு துணி துவைக்க சொல்லும்போது உங்க புருஷன் வெளியாளங்களோட மீட்டிங் போவாரு. காரோட வேலை பார்க்கறதா இவரேன்னு சொன்னீங்கல்ல. என் புருஷனுக்காக வேலைன்னு ஒண்ணு இருக்கு. இவர் தோச்சி அயன் பண்ண சட்டையை போட்டு மடிப்பு தலையாம தூங்கி எந்திரிச்சு தான் வராரு. நான் பார்லமா, நான் தான் உன்ட்ட அப்பவே சொன்னேன்ல, இவனை நம்பாத, கேடி ஃப்ராட். நீ முந்திர அவனுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணல. இப்ப பாரு, உனக்கு கே கொடுத்தா நல்லவா? இல்ல நிஜமாவே உனக்கு தெரிஞ்சு நீ சொல்ல முடியாது. ஏய் இல்லப்பா, நம்ப முடியாதுப்பா, எல்லாம் ஃப்ராட் கூட தான். மனோஜ் வாங்க. போய் சொல்றது எப்பதான் நிறுத்தப்பா? அதெல்லாம் இடத்தை காதுப்பா. அம்மா கிட்ட தான் வந்திருக்கோம் இந்த குழந்தையும். கேட்டாமா? மனோஜ் எங்களை எல்லாம் கூட விடு. உன்னை பத்தி தெரியும், பழகிடுச்சு. ஆனா உன்னை நம்பி வந்திருக்காரு ரோகிணி. அவளை இப்படிதான் ஏமாத்துற. இதுக்கு உங்க அம்மாவும் உடனே வேலை இல்லைன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா இப்ப ஒரு கூத்து பண்ணா பாருங்க, அது மாதிரி தான் பண்ணுவான். மனோஜ் அவமானப்பட்டு வந்தாங்க, நான் இது சொல்லல. இதெல்லாம் காரணமா நீயும் சேர்ந்து நினைச்சிருக்க. உன்னால நாங்க யாரும் ஏமாறல. பாவம் ரோகிணி தான். நீ பண்ணது ரொம்ப தப்பு வச்சியா?
மனோஜ், எங்களுக்கு நீ பதில் சொல்ல தேவையில்லை. ரோகிணியில போய் மன்னிக்க. ஓ பா, அவன் அமைதி பண்ணிக்கிறப்பா. என்னெல்லாம் பேசுறான்? நீங்க மூக்கட போட்டா எனக்கு கவுரவ பத்தில சீனா போட்டான். வெட்டி உண்டோம் சோம்பி. பாத்து போய் படுத்து சொல்லு. ஏய் இல்ல. எல்லாரும் போய் அவங்க வேலை பாரு. நான் சொன்னேன் நீ கேட்டியா? இப்ப பாரு. போய் ரோகிணி சமாதானப்படுத்து போ. ஓ எனக்காக நீ ஒரு வேலைக்கு போறேன்னு நான் எல்லார்கிட்டயும் சந்தோஷமா சொல்லுவேன். ஆனா நீ என்ன மட்டும் ஆகிட்டல. நான் ஏமாத்தி நினைக்கல ரோகிணி. நீ ஃபீல் பண்ணுறதா நான் வேலை போறத சொல்லல. நீ வேலைக்கு போகாத. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா என் நம்பிக்கையை உடைச்சிட்டல. உன் அம்மா கிட்ட நீ வேலை போறத சொல்லிருக்க. அப்ப ஏன் கிட்ட ஏன் சொல்லல? வீட்ல இருக்கிற மத்த எல்லாரும் ஏமாத்துற மாதிரி என்னையும் சேர்த்து ஏமாத்திட்டல. உனக்கு தேவையில்லாம கஷ்டப்படுத்த வேணாம்னு சொல்லல ரோகிணி. சொல்லாம தான் நீ என்ன கஷ்டப்படுத்தல. நீ என்கிட்ட இருந்து எதையும் மறைக்க மாட்டேன்னு நினைச்சேன். நீ ஏன் இப்படி பண்ணிட்டல? உன்கிட்ட கொஞ்சம் குறைகள் இருந்தாலும் நீ ரொம்ப இன்னசென்ட்னு நினைச்சேன். அதனால தான் உன் மேல எனக்கு லவ் வந்துச்சு. நீ இல்லைன்னா நான் இல்லைங்கிற அளவுக்கு எனக்கு தோணுச்சு. எவ்வளவு பிரச்சனை தாண்டி நான் கல்யாணம் பண்ண தெரியுமா? உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா மனோஜ்? என் லைஃப்ல நான் நம்பர் எல்லாருமே ஏமாத்திட்டாங்க. என்னை பத்தி கவலைப்படவோ அக்கறைப்படவோ யாருமே இருந்ததில்ல. முதல் தடவையா உன்கிட்ட தான் நான் அந்த அளவுக்கு அன்பை உணர்ந்தேன். யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, நீ ஒருத்த மட்டும் போதும்னு நினைச்சேன். நம்புறேன். எனக்கு எல்லாமே நீதான். என் வாழ்க்கை, என் உலகம் எல்லாமே நீதான்னு நினைச்சேன். நீ என்னை ஏமாத்திட்டியே மனோஜ். நீ என்ன ஏமாத்திட்டியே. நான் ஏமாத்துறதுக்கு நினைக்கல ரோகிணி. ஒரு தடவை வேலை பார்த்து சொல்லலாம். ஒரு தடவை வேலை பார்த்து இதை எப்படி வீட்டில் சொல்ல முடியும்? ஏற்கனவே முடிச்சு நான் பண்ணிட்டு இருக்கான். இப்போ எனக்கு வேலை சொன்னா ரொம்ப அசிங்கப்படுத்துவேன். அது உனக்கு இன்சல்டிங்கா இருக்கும். நான் பெருமையா நின்று அவமானப்படுறது. அவன் பேசுறத கேட்டல. அந்த மீனா முன்னாடி உன் தம்பி முன்னாடி என்ன தலை குடிச்சு நிக்க வச்சிட்டல. அட்லீஸ்ட் என்கிட்டயாவது சொல்லிக்கலாம்ல. உன் தம்பி மேல மட்டும் உனக்கு அவ்வளவு பயம் இருக்கா? இது உனக்கு அசிங்கமா இல்ல? வேலை போயிடுச்சுன்னு சொல்லிருந்தா கூட ஒரு நாள் பேச்சோட போயிருக்கும். வேற நல்ல வேலை தேடுறேன்னு நான் சமாளிச்சிருப்பேன். இப்ப பாரு எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கும். இத்தனை டிகிரி வாங்கி வெளியே போர் மட்டும் பெருசா மாட்டி வச்சிருக்கல. அதெல்லாம் எதுக்கு? இப்படி அவமானப்படவா? படிக்காத உன் தம்பி இப்படி கிண்டல் பண்ணி சிரிக்கான். எனக்கு அங்க நேரத்துல நிக்கிற மாதிரி இருந்துச்சு. இத்தனை நாள் வேலைக்கு போற மாதிரி நடிச்சிருக்கேன். என்னை ஏமாத்திரமே கொஞ்சம் கூட கெட்டியா இல்ல மனோஜ். வீடியோ தான் இருந்துச்சு ரோகிணி. உங்களை தினமும் போய் சொல்லிட்டு போகும்போது எனக்கு கஷ்டமா தான் இருக்கும். இப்படியாவது வேலை தேடலாம். கிடைச்ச உடனே விட்டாவது உண்மையை சொல்லலாம் தான் நினைச்சேன். எவ்வளவு கம்பெனி ஏறி யாருமே எனக்கு வேலை கொடுக்கல. நான் ரொம்ப பிரச்சனை தான் பிரச்சனையா போச்சு. பேசாம நான் கார் ஓட்டுறது மூணு தொகுதி போயிருக்கேன். சிம்பத்தி கிரியேட் பண்ணணும்னு நினைக்காத மனோஜ். உன் மேல நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன். தயவு செஞ்சு போயிரு. சாரி ரோகிணி. 1000 டைம்ஸ் சாரி. என்ன மன்னிச்சிடு. நான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு உன்கிட்ட வேற யாரு இருக்கா? நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன். சாரி ரோகிணி. தொடர்ந்து சொல்லல. இது எல்லாம் முன்னாடியே நான் அவங்கள படச்சல. உன் முகத்தை பார்க்க எனக்கு பிடிக்கல. ஐ ஹேட் யூ மனோஜ். ப்ளீஸ் ரோகிணி அதெல்லாம் சொல்லாத. ஐ ஹேட் யூ. ஐ ஹேட் யூ. ஐ ஹேட் யூ டு தி கோர். போய் வெளிய போய் வெளிய போ. சரி விடுடி. இனி எவ்வளவு நேரம் அழுதுட்டு போற? நான் சொன்ன வேலைக்கு மனோஜ் எனக்காக போயிட்டு இருக்கான்னு நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா நடிச்சு ஏமாத்திட்டு இருந்திருக்கா. அன்னைக்கு பார்த்து போய் டவுட் வந்துச்சு. ஆனா நீ தான் அவ சொல்றது எல்லாத்தையும் அவள நம்பிட்டு இருந்த. இத்தனை நாள் கரெக்டா ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்காருன்னு நினைச்சேன். ஆனா இப்ப கூட மாறாம அப்படியே தான் இருக்காரு. என்கிட்ட வேலைக்கு போறதா போய் சொல்லுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலடி. எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுவா. என்கிட்ட ஹானஸ்டா இருப்பான்னு தான் நான் நினைச்சேன். ஆனா இப்ப அந்த நம்பிக்கை உடைச்சிட்டான். அதுதான் என்னால தாங்கிக்க முடியல. ரோஹிணி, இந்த டைம்ல சொல்ற நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. அவர் வேலை போனது மறைச்சதுக்கே நீ இவ்வளவு கோவப்படுற, உட்காந்து அழுவுற. நீ அவர்கிட்ட எவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்கேன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? குத்தி காமிக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லடி. ஆனா நீ அவர்கிட்ட உங்க கல்யாண விஷயத்துல ஆனஸ்டா இல்லல்ல. அது எனக்கு தெரியுது. அதை கேட்டு எனக்குள்ளே தான் இருக்கு. ஆனா அவன் என்கிட்ட உண்மையா இருக்கணும்னு நினைச்சது தப்பு இல்லையே. ஸ்டார்டிங்ல மனோஜோட கேரக்டர் எனக்கு பிடிச்சது. என் லைஃப்க்கு செட் ஆகாம ஒரு கால்குலேஷன் தான் நான் மேரேஜ் பண்ணிட்டேன். ஆனா மேரேஜ்க்கு அப்புறம் அவனை நான் அதிகமா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவன் எல்லாமே என் லைஃபே இல்லைங்கிற அளவுக்கு நான் வந்துட்டேன். என் லைஃபே அவன் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவன் என்கிட்டயே போய் சொல்லி நினைச்சிட்டு இருந்தான். சரி, வேலை போன விஷயம் வீட்டுல தெரிஞ்சா திட்டுவாங்க சொல்லி மறைச்சிருப்பாண்டி. என்கிட்டயாவது அவன் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் இல்லடி. அவனுக்கு வேலை இல்லைங்கிறது எனக்கு பெரிய விஷயமே இல்லை. ஆனா என்னை ஏமாத்தணும்னு அவன் தோணிட்டு பாத்தியா? சின்ன வயசுலயே பிடிக்காத ஒரு லைஃப்ல மாட்டி ஒரு வயசானவங்க கிட்ட என் லைஃபையே கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டேன்.
இப்போதான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃபை சந்தோஷமா வாழ போறேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப இவனும் என்னை ஏமாத்திட்டான். இதுக்கப்புறம் எப்படி நான் மேனேஜ் அனுப்புவேன்? எனக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி வந்துச்சு. இதுக்கப்புறம் அவன் போய் சொல்றானா உண்மையை சொல்றானான்னு சந்தேகப்பட்டுட்டே இருக்கணும்ல. ரோகிணி, நீ சொல்லிருக்கிற போய்க்கு முன்னாடி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லடி. இப்போ ஏன் இதை நீ இவ்வளவு பெரிய விஷயமா யோசிக்கிற? நாளைக்கு உன்னை பத்தின உண்மை அவருக்கு தெரிஞ்சா மனோஜ் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு யோசிச்சியா? இப்போ நீ பேசுற வார்த்தையெல்லாம் அவர் சொல்லி காட்ட மாட்டாரா? தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போட்டு விடுடி. அவன் கூட சந்தோஷமா வாழணும் தானே நான் இவ்வளவு போய் சொல்லியிருக்கேன். ஆனா அவனே என்ன சீட் பண்றானா? அப்புறம் நான் இந்த லைஃபை வாழணும். வீட்டுல எல்லாரும் முன்னாடி எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்துச்சு தெரியுமா? அந்த முத்து கை தட்டி சிரிக்கிறான். அவெல்லாம் ஒரு ஆளு, நீ ஏன் அவனை பத்தி யோசிக்கிற? நீ திரும்பி பிடிச்சிக்க வேண்டியதானே? என்ன சொல்ல முடியும்? தப்பு மனோஜ் பேர்ல இருக்கு. அந்த வீட்டுல மீனாக்கு பெரிய மரியாதை இல்ல. ஏன்னா அவ புருஷன் ஒரு குடிகாரன். இப்ப மனோஜ் இப்படி போய் சொல்லி ஏமாத்திருக்கான். என்னையும் தானே அது பாதிக்கும். அவனுக்கும் இப்ப என்ன மரியாதை இருக்கும்? அந்த வீட்டுல இருக்கவே எனக்கு பிடிக்கலடி. இதுக்கு தான் ஆரம்பத்திலே அவன் கூட்டிட்டு தனியா வந்து சொன்னேன். நீ எங்க கேட்ட? அதுக்காடி நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஒரு பெரிய குடும்பத்துல வாழணும் தானே நான் ஆசைப்பட்டேன். மனோஜ்காக தானே முத்து மாதிரி ஆள் இருக்க வீட்டுல சகிச்சுட்டு இருந்தேன். அந்த குடிகாரன் என்ன கிண்டல் பண்ணி சிரிக்கிறாண்டி. அந்த அளவுக்கு மனோஜனை கொண்டு வந்து விட்டுட்டான். மீனாவை என்ன நக்கலா பாக்குறான். புதுசா வந்த பொண்ணு என்ன இதுக்கப்புறம் எப்படி மதிப்பா? எனக்கு யார் முகத்திலையும் முடிக்க தைரியமே இல்ல வித்யா. அப்படியே எங்கேயாவது தொலைஞ்சு போயிடலாம் போல இருக்கு. சரி விடுறி, உன் சின்ன குழந்தை ரவி இதை விட பெரிய தப்பு பண்ணா. ஒரு பொண்ணு எடுத்து போய் கல்யாணமே பண்ணிருக்கான். அவ பண்ண தப்பையும் மறந்து வீட்டுல சேர்த்துட்டாங்கல்ல. மனோஜுக்கு ஒரு வேலை கிடைச்சா எல்லாம் சரியா போயிடும். நீ ரொம்ப எல்லாம் யோசிக்காத. நான் போய் காஃபி போட்டு எடுத்து வரேன். அடுத்து என்ன செய்யலாம் யோசிக்கலாம், சரியா?